Okay, good morning, all of you. ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் தொடர்ந்து நேற்று செய்த பேப்பரில் நேற்று டெஸ்ட் 6 வரைக்கும் செய்தாங்க. அந்த டெஸ்ட் 6 வரைக்கும் செய்த விஷயத்தை கண்டினியூ பண்ண போகிறோம். இன்றைக்கு டெஸ்ட் 7க்கு வர போகிறோம். ரைட், ஆல்ரெடி நான் குரூப்பில் இந்த டியூட் ஷேர் பண்ணது பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட்டோட வந்திருந்தீங்கன்னா இன்னும் மோஸ்ட் சூட்டபிளாக இருக்கும் இந்த கிளாஸ், உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ரைட், ஸோ இந்த டெஸ்ட் 7 பார்ப்போம். Read the passage and answer the questions. Right, so here the bustling village in Sri Lanka, there lived a young boy named Rohan who was known for his honesty. One day while on his way to market, Rohan found a leather pouch on the road. Opening it, he discovered it was filled with gold coins. His heart raced, knowing that those coins could change his family's life, but he also knew someone must be desperately missing them. இதில் மீனிங் வந்து என்னென்னா, இப்போ ரோட்டில் வந்து ஒரு பர்ஸோ ஏதோ ஒன்று எடுக்கிறார், அதில் கோல்ட் காயின்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சுக்கொண்டு தான் இவர் எடுத்தானே எங்களுக்கு எப்படி இருக்கும் வந்து அந்த ஃபீல் வந்து, ஓகே இந்த கோல்ட் காயின்ஸால் எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது அப்படி யோசிச்சுட்டு இருந்தாலும், இதை வந்து யாராவது ஒரு ஆள் மிஸ் பண்ணியிருந்தா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ற மாதிரி யோசிக்கிறேன். Rohan went to the village community shop and announced his finding. அவர் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ஜெனியூனா அதை வந்து வழியில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. எடுத்துக்கொண்டு அடுத்த ஆக்கள் தெரியாமல் வீட்டை கொண்டு வச்சு அதை செலவழிக்காமல் அதை திரும்பி கொடுக்கணும்னு யோசிக்கிறார். ரைட், his finding hoping the honor to come up. An elderly man, Mr. Pereira, stepped forward, his eyes brimming with tears. அழுது ஒரு பெரியரான ஒரு ஓல்டு மேன் வாரர். He explained that the coins were his life saving. They are for his granddaughter's medical treatment. அது வந்து ஒரு granddaughter வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி. Overwhelmed with gratitude, Mr. Pereira offered Rohan a reward, but he refused, saying it's enough to know your granddaughter will be okay. சொல்றேன். அப்போ இவற்றை பெருந்தன்மையை காட்டுது. இப்போ எல்லாரும் அப்படி இருக்காயினும் சரிதானே, அப்படிக்கான பேர் இப்போ இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ரோட்டில் ஏதாவது விஷயம் நாங்கள் மிஸ் பண்ணினா அதை திருப்பி தர்ற அளவுக்கு மைண்ட் செட்டோடு இருக்கணும். கனவேர் அப்படி இல்லை. அது மாதிரி தான் இந்த ரோஹான் இது. Word of Rohan's honesty spread through the village. His act of integrity impressed everyone. எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணது. Rohan's family received support and opportunities from the community and their lives improved. அந்த கம்யூனிட்டி என்ன செய்யுதுன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணது, அந்த சமூகம் ரைட் ஹெல்ப் பண்ணது. அது சந்தோஷமாக இருக்கு அந்த லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது. The villagers often told Rohan's story to their children. அப்போ எல்லா சின்ன வேற அந்த ஏரியாவில் இருக்கிற சில்ட்ரன் எல்லாருக்குமே இந்த ரொஹானோட கதையை சொல்லினேன். Teaching them that honesty and integrity bring true rewards far beyond material wealth. ரைட், அப்போ அது வந்து ஒரு அவர் சப்போஸ் அந்த காயின்ஸ் எடுத்துக்கொண்டு போயிருந்தா கூட இப்படி ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சிருக்காது. இந்த மாதிரியான ஒரு சாதாரணமான ஸ்டோரி. ஸோ இப்படியான இப்போ நீங்கள் பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இப்படியான ஸ்டோரிஸ் தான் இந்த டெஸ்ட் 7 வந்திருக்கும். அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாசிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% விஷயம் தான் உங்களுக்கு விளங்குதுன்னு வைங்களேன். அது பிரச்சனையே இல்லை. இப்போ 100% விளங்காது, உண்மையில 100% விளங்காது. இதில் ஹார்ட் வேர்ட்ஸுகள் இருக்கும், அதை பற்றி எங்களுக்கு ஒரு தேவையில்லை. சரி, பட்
நார்மலி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கன்செப்ட் கன்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் காணும். அப்போ அதை நீங்கள் வாசிக்கலையே அண்டர்லைன் பண்ணி பண்ணி இதெல்லாம் ஆன்சர்ஸாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதை அண்டர்லைன் பண்ணி பண்ணி வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ரைட். இப்போ பார்த்தோம்னா இதில் இருக்கிற கொஷின்ஸை பார்ப்போம். வாட் டிட் ரொஹான் ஃபைண்ட் ஆன் த ரோட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஈஸியாக நாங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். இங்கே who was known about honesty and right. ரொஹான் ஃபவுண்ட் அ லெதர் பவுச். அப்போ லெதர் பவுச் என்ற விஷயம் அங்கே இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தோம்னா எஸ் இருக்கு. அப்போ லெதர் பவுச்ன்ற அந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யலாம்னா அண்டர்லைன் பண்ணலாம். சரியா? அப்போ முதலாவதுக்கு என்ன ஆன்சர்ன்றது வந்து சி. சி அண்டர்லைன் பண்ணிக்கலாம். சரியா? அண்டர்லைன் பண்ணீங்களா ஃபுல்லாக அப்படி வடிவாக அண்டர்லைன் பண்ணுங்க. அல்லது சில பேர் என்ன செய்யறேன்னா இதில் நைட்டாக அப்படியே அண்டர்லைன் பண்ணி விடுறது. சில பேர் இதை ஒருக்கா போட்டு பார்த்துட்டு பிறகு இதுக்கு அண்டர்லைன் பண்ணி விடுறது. நாங்கள் மார்க்கிங்கில் இருக்கீங்கள இப்படியான டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸாமோட நீங்கள் என்ன செய்வீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எக்ஸாம் வகுப்பில் இருக்கிற தெளிவு வந்து வகுப்பில் இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்து எக்ஸாம் ஹாலில் இருக்காது. பதறி கொண்டிருப்போம். நாங்கள் என்னதான் ஒரு ஈஸியான கேள்வியாக இருந்தாலும் டென்ஷனை விட மாட்டேன். ஸோ அப்படியெல்லாம் மார்க் பண்ணக்கூடாது. சில பேர் இப்படி அண்டர்லைன் பண்ணிடுறோம் நார்மலாக. அதுவும் பென்சிலால் செய்து விட்டால் சில நேரம் அடைஞ்சும் போயிடும். ஸோ அப்படியான சில விஷயங்கள் செய்கிறோம். நான் எக்ஸாம் பேப்பர்களை பார்க்கல உங்களோட இப்படியான சில மிஸ்டேக்ஸுகளை வந்து நான் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. கவனமாக இருக்கும். சரியா? ரைட். ஹூ ஆன் த கோல்ட் காயின்ஸ்னா யார் வந்து அதுக்குரிய சொந்தக்காரன்டா மிஸ்டர் பெரேரா தான் அதுக்குரிய சொந்தக்காரன். சரி, அவரான் அந்த எல்டர்லி ஓல்டு மேன். ரொஹானுக்கோ அல்லது ராபர்ட் செனவா தன் பேரே வரையில. ஸோ அதை பற்றி நாங்கள் திங்க் பண்ணவே தேவை. Gold coins are for granddaughter's medical treatments, grandson's hair treatment, granddaughter's higher education, grandson's antique shop. ஸோ அது எதுவுமே வராது. ஸோ granddaughter மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த விஷயம் நேரடியாக இருக்கு. அடுத்தது ரொஹான் became famous in the village for his honesty. ரைட். அப்போ பிரேவரி, குரூவலிட்டி, ஜெனராசிட்டி அது எதுவுமே இல்லை. ஆனஸ்டி. ஆனஸ்டி தான் அவர்கிட்ட இந்த வில்லேஜில் அவர் ஃபேமஸ் ஆனதுக்கான நேர்மை. ஸோ அதை நாங்கள் இதில் ஹைலைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. தென் நெக்ஸ்ட் கொஷின். த வேர்ட் டிஸ்பிரேட்லி இன் லைன் 5 மீன் மேலே அதுக்குரிய மீனிங் தெரியாட்டி நாங்கள் வி கேன் யூஸ். இப்போ இதில் ஹாப்பிலின்றது டெஃபினட்டாக வராது. டிஸ்பிரேட்லி மிஸ்ஸிங்னு வரையில ஹாப்பிலின்னு வராது. அக்ரெசிவ்லி இஸ் லைக் ஏதாவது ஒரு ஆக்ரோஷம் இப்படியான ஒரு விஷயம் தான் அக்ரெசிவ்லி. காம்லின்னா அமைதியாக தேட மாட்டேன். ஸோ ஹோப்லெஸ்லி என்னோட கிடைக்குமோ கிடைக்காதோ என்றதான் அந்த டிஸ்பிரேட்லி என்ன மாதிரி வரும். ஸோ இதுக்கு நாங்கள் டிக்ஷனரியே பார்க்க தேவையில்லை. நம்ம நாங்கள் விளங்குது இது ஒரு நெகட்டிவ் வியூவாக இருக்கணும். ரைட். ஹோப்லெஸ்லி இந்த விஷயத்தை நாங்கள் அண்டர்லைன் பண்ணக்கூடிய மாதிரி. ஸோ நார்மலி இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் பேப்பரில் இருக்கிற கேள்விகள் இப்போ நாங்கள் இதை செய்கிறது காரணம் பாஸ் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் எக்ஸாம் பேப்பரில் எல்லாமே கொஷின்ஸ் நியூ தான். ஒரு பாஸ் பேப்பரில் வந்த கேள்வி திரும்ப வராது. ஓகே. மாடல் பேப்பர்ஸை நாங்கள் செய்கிறதால எங்களுக்கு யூஸ் இருக்கு. ஏன்னுண்டா சில நேரம் அதே மாதிரியான கேள்விகள் வந்து இப்போ புதுசாக வர எங்களோட பேப்பரில் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ நாங்கள் அதை செய்யணும். அந்த கேள்வியோட தன்மைகளை விளங்கிக் கொள்வது. உண்மையில இந்த ஜூம் கிளாஸ் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுண்டா எப்படி கொஷின்ஸ் எப்படி அணுகுறேன்னு சொல்லி நான் இப்போ உதாரணமாக நான் ஸ்டூடெண்டோட இடத்துல இருந்தால் நான் அதை செய்வேன். அப்போ ஸ்டூடெண்ட்ல இடத்துல இருந்து ஜஸ்ட் விடையை சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்காது என்ற இதுகள். நான் வந்து எப்படி அதை செய்கிறேன் கண்டுபிடிக்கிறது எப்படி அதை அண்டர்லைன் பண்ணுறது
ஏன்னா நீங்கள் உங்களோட மைண்ட் மாதிரி இருந்து கொண்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இதே வே ஆஃப் டூயிங் த பேப்பரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக நீங்கள் யூ கேன் கெட் த மார்க்ஸ் ஃபார் த எக்ஸாம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் we have successfully completed the question number 7, ரைட். அப்போ நீங்கள் கனவேர் யோசிக்கிறது என்னென்னா இதை வந்து மோஸ்ட்லி நாங்கள் பெரிய பேராகிராஃப் இருந்தால் வாசிக்கவே மாட்டோம் இங்கிலீஷ் பேப்பரில். அது என்னத்தை வாசிக்கிறது, அது கஷ்டமாக இருக்கும் என்று யோசிக்கிறது. இப்போ கம்ப்ரிஹென்ஷன் டைப் ஆஃப் கொஷனில் மார்க்ஸ் குறையிறது காரணம் அதுதான் எங்களோட மைண்ட் செட். உண்மையில நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை சொல்லுவேன் என்னென்னா, இந்த பேராகிராஃப் மாதிரி பெரிய கொஷனாக இருக்கிற அந்த கொஷின்ஸ் வந்து டெஃபினெட்லி ஈஸி, ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து கட்டாயம் இந்த இப்படியான கேள்வியில் வாட்சி பார்ப்போம். ஓகே, முக்கியமானது அதுதான். எல்லாத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ ரைட்டிங் பார்ட்டுக்கு வரோம். டெஸ்ட் 8 எல்லாரும் கொப்பி எடுத்து எழுதுங்க, அல்லது பேப்பரை பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தா அதில் எழுதுங்க. அதில் இடம் இருக்கான்னு நினைக்கிறேன், அதில் எழுதுங்க. எழுதினா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலாவது ட்ரெயின் ஜேர்னி ஐ என்ஜாய்ட் என்ற விஷயத்தை எழுதி காட்ட போகிறேன். இதில் வந்து நாங்கள் எழுதுறது முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு சின்ன மைண்ட் மேப் மாதிரி ஒன்று போடுவோம். அதில் ட்ரெயின் 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 ஜேர்னி ஐ என்ஜாய்ட் 2 பேராகிராஃபும் எழுத போகிறேன். நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா அதை எழுதி பாருங்க. இதில் நாங்கள் மைண்ட் மேப்பை போடுறோம். முதலாவது வந்து இது இப்படி இப்படி ஒரு வட்டமாகி போட்டு மைண்ட் மேப்பை போடுறது. சரியா, இதில் 5 வசனத்தை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது வந்து இப்படி இது இப்படி அம்புக்குறி மாதிரி போட்டுட்டு, சரியா, இதுதான் மைண்ட் மேப் பண்ணுறது. இதில் பிளான் பண்ண விஷயத்தை தான் நாங்கள் எங்கே எழுத போகிறோம்னா இங்கே இதில் திரும்ப எழுத போகிறோம். முழுக்க முழுக்க பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எழுதக்கூடிய விஷயமா தான் இருக்குது. 5 அல்லது 6 விஷயத்தை பிளான் பண்ணுவோம். இன்னொரு விஷயத்தை பிளான் பண்ணுவோம். ஒவ்வொன்றுக்கும் நான் பிளான் பண்ண போகிறேன். இப்போ ட்ரெயின் ஜேர்னி என்றால் கட்டாயம் ஃப்ரம் டு எங்கே என்ன எழுதுவோம், ஃப்ரம் டு, அதுதான் முதலாவது. அதாவது வியார்ன்னு கேட்டாலும் ஓகே, வியார் வியார் வியார்னா இங்கே போக போகிறோம் முதல் பிளானை போடுறது. அடுத்தது வென், எப்போ, வித் ஹூம், யாரோட, வித் ஹூம், யாரோட போக போகிறோம். ரைட், ஹவு வி என்ஜாய்ட், ஹவு வி என்ஜாய்ட், எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணினாங்க, எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் போடும். ரைட், தென் when did you return, when did you return, ரெண்டு போடுறது. இதெல்லாம் நாங்களா மேக் பண்ணுற மைண்ட் மேப்ஸ். எப்போ வேலை போகிறீங்க, ஷேர் த எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிடுறேன் கடைசியாக இந்த ட்ரிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று. நாங்கள் முதல்ல என்ன செய்வோம்னா ஒரு ஓவராலாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி போடுவோம். சரியா, அப்போ ஷார்ட் பேராகிராஃப் எழுதுறதுக்கு இதான ஐடியா போட்டுட்டு பிறகு நாங்கள் இதுக்குரிய ஆன்சர்ஸை ஃபைன் பண்ணி கொண்டு வந்தோம்டா எல்லா எல்லா இதுக்கும் இப்படி ஒரு இதை போடுங்க. இப்போ மை ஃபேவரட் ஃபுட்டுண்டா மை ஃபேவரட் ஃபுட்டுன்னு போட்டுட்டு வாட் இஸ் மை ஃபேவரட் ஃபுட் முதலாவது, வாட் இஸ் மை ஃபேவரட் ஃபுட். ஸோ வை
டு யூ லைக் தட்? ஏன் அது ஃபேவரட் ஃபுட் வந்து நாங்கள் ஃபுல்லாக ப்ரெசென்ட்டில் எழுத போகிறோம். மோஸ்ட்லி பிள்ளைகள் இந்த ஷார்ட் பேராகில் பாருங்க, ஒன்று பாஸ்ட் டென்ஸில் எழுதுகிற மாதிரி வரும், மற்றது ப்ரெசென்ட் டென்ஸில் எழுதுகிற மாதிரி வரும். அப்போ வை டு யூ லைக் தட்? ஏன் அது விரும்புகிறீங்க? வேர் யூ கேன் கெட் இட், எங்கே இருந்து அதை பெற்றுக்கொள்ளலாம், ரைட்? தென் பிறகு அதை எப்போ சாப்பிடுவீங்க? ஹவ் ஆஃபன் யூ ஈட் தட்? வித் whom யூ ஈட் இட்? ஹூ ப்ரிப்பேர் தட்? அதை வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணி தர்றது? அப்படியான சில விஷயங்களை, அல்லது what are the nutrients from that food? என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு? ஸோ what are the uses from the food? தனிய ஃபேவரட்னா சில நேரங்களில் யூசஸ் இருக்கலாம், சில நேரம் பிட்சா பர்கரான் ஃபேவரட் ஃபுட்னா எங்களுக்கு அது வேஸ்ட் தானே. அது டேஸ்டாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் நான் அதை விரும்புகிறேன். ஆனால் கடைசியில் நாங்கள் முடிக்கலாம், மேலே இது உடலுக்கு கேடானது, அது ஒரு ஃபேட்டி ஃபுட்டாக இருக்குது என்று சொல்லி நாங்கள் முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபேட்டி ஃபுட், பட் ஐ லைக் வெரி வெல், அதர்வைஸ் ஐ லைக் மோஸ்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் நாங்கள் முடிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. பட் கன்செப்ட் வந்து இது ஒரு ஷார்ட் பேராகிராஃப், இந்த ஒரே மாதிரியான கன்செப்டாக தான் இருக்க வேணும், ரிலேட்டடாக இருக்கு. அதுகளெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க நீங்கள். நாங்கள் உதாரணத்துக்கு மை ஃப்ரெண்டை பற்றி எழுத போனால் அதுக்குள்ள வந்து மை ஃப்ரெண்டோட ஃபாதரை பற்றி எழுது, அவையிட்ட ஜொப்பை போட்டு, பிறகு அவையோட அம்மா என்ன செய்யுது, அவையோட ஜொப்பை போட்டு, பிறகு அவையோட ஃபேவரட் கலர் எங்கேயோ போயிடும். ஃப்ரெண்டை பற்றி எழுத சொன்னா அவைய அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி எழுதி முடிச்சு விடுறது. ஸோ அதெல்லாமே கண்டென்ட் மிஸ்ஸிங் தான் ஃபுல்லாக. ஸோ அதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. இப்போ நாங்களே இதை ஈஸியாக எடுக்க இயலாது. ஷார்ட் பேராகிராஃப் வந்து முதல் முதல் வந்து இதுக்குள்ள நீங்கள் வார, அதாவது ரைட்டிங் பார்டில் செய்யக்கூடிய ஒரு பெரிய வேலை. ஒரு நோட்டீஸ் இன்விடேஷன் எழுதுறதை விட அடுத்த கட்டமாக இது வந்து 5 மார்க்ஸுக்கு வருது, கொஞ்சம் ட்ரை பண்ணி எழுதலாம். கனவேற்ற ஷார்ட் பேராகிராஃபை நான் பார்க்குறேன், நான் திருத்தேக்கில் பிளாங்காகவே இருக்கு. அப்படியான ஒரு வேலையை செய்திடாதீங்க. அது வந்து உங்களுக்கு பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தும். சில பேர் 2-3 வரியில எழுதி வச்சிருப்பாங்க, 2-3 வரியில ஷார்ட் பேராகிராஃப் எழுதி. ஏனென்றால் எனக்கு இப்படியான ஐடியா இல்லை, இப்படி மைண்ட் மேப் போடுற ஐடியா இல்லை. சரியா? மைண்ட் மேப் போட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் இவ்வளோ காலம் 11 வருஷ காலம் படித்த இங்கிலீஷை வச்சுக்கணும், ஒரு 5 வசனத்தை பிளான் பண்ணணும். 5 வசனத்தில் ஒவ்வொரு வசனத்துலேயும் ஒரு 10 சொல் இருந்ததுன்னா 50 சொல் வந்துருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் இனி வரும் காலங்களில் நடக்கிற எக்ஸாம், அதாவது இப்போ நியூ 11க்கு நிறைய எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஓல்டு 11 யூ ஹேவ் ஒன்லி 40 days. ஸோ அதுக்குள்ள நடக்கிற விஷயங்களை நடந்து எக்ஸாமுக்கு போயிடுவீங்க, ரைட்? மற்ற ஆக்கள் நியூ 11ஓ அதர்வைஸ் நியூ 10 வந்து என்ன செய்வீங்கன்னா கொஞ்சம் இப்படியான விஷயங்களை கன்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா. இந்த ட்ரெயின் ஜேர்னி ஐ என்ஜாய்டு எழுதி பார்ப்போம். சரியா? இந்த இந்த இதை வச்சுக்கோங்க. இந்த இதே மைண்ட் மேப்பையும் நீங்கள் போடுவீங்க, அழிக்க போகிறோம். அப்போ we can start the introductive sentence. இதற்கு அழிக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா ஒன் ட்ரெயின் ஜேர்னி அப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒன் ட்ரெயின் ஜேர்னி, ஏன்னா இது அன்ஃபர்கெட்டபிள் தானே, அதுதான் நான் கேட்குறாங்க. என்ஜாய்ட், அதான் அந்த அன்ஃபர்கெட்டபிள்ன்றது. நீங்கள் எழுதுங்க என்னோட சேர்ந்து. ஒன் ட்ரெயின் ஜேர்னி ஐ என்ஜாய்ட்
enjoyed, enjoyed was, enjoyed was. Trip, trip to Candy. சரியா? அப்ப எங்க போக போறோம்? போனாங்கன்றதான் விஷயம். இதே நாங்க கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் எழுதுறோன்னா அப்படி எழுதலாம். அதர்வைஸ் ஐ என்ஜாய்டுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ என்ஜாய்ட் ட்ரிப் டு கேண்டி. எப்போ என்ன எழுதணும்? லாஸ்ட் மந்த், லாஸ்ட் மந்த் during my during during my school vacation. Vacation. என்ன எழுதுறது? சரிதானே? ரைட், ஓகே. அடுத்த மைண்ட் மேப்பில் உள்ள விஷயத்தை நான் போடலாம், அல்லது அதை பிளான் பண்ணி கொண்டு வரோம். என்ன பார்த்த நீங்கள் அந்த விஷயம், அடுத்த விஷயம் அண்ட் போடலாம், அல்லது ஃபுல் ஸ்டாப்பை வச்சுட்டும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். I saw small villages along the way. Villages along the way. அதாவது போய்கொண்டிருக்கீங்களே என்ன செய்யறாங்கன்னு நார்மலாக நீங்கள் எழுதலாம். அந்த சவுண்ட் சில நேரம் அந்த சவுண்ட் பிடிச்சிருக்கும். இப்போ எனக்கு தான் அதை பிடிக்கும். இந்த சவுண்ட் நான் அதை எழுதுறேன். என்னுடைய சென்டென்ஸ் எழுதுறேன். சவுண்ட் ஆஃப் த சவுண்ட் ஆஃப் த train train was relaxing. Relaxing. இப்போ சில நேரம் அந்த குளிர் காத்தடிக்கிறது நாங்கள் போடலாம் வந்து கமா போட அண்ட் த த கூல் ஏர் அல்லது கூல் ப்ரீஸ் என்ற ஒரு வேர்டு நான் சொல்லித்தரேன். ப்ரீஸ், கூல் ப்ரீஸ் ஃபெல்ட் நைஸ். இதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி சில விஷயங்களை போட்டுட்டு இன்னும் இன்னும் நாங்கள் அதில் போகல. ஐ குட் சி நான் பார்க்கக்கூடியமா இருந்தது. ஐ குட் சி people working in the fields. People working. People working in the fields. வயல்வெளியில வேலை செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள். இப்படியான ஆக்கபூர்வமான நல்ல ஒரு சென்டென்ஸ்களை கிரியேட் பண்ணணும். நீங்க சும்மா எழுதுறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாண்டு இல்லை, யோசிக்கிறீங்களே, அதான் பிரச்சனை. இதெல்லாமே நீங்க தமிழ்ல எழுத விட்டாலும் கூட எழுதுறீங்களே, ஏன்னா உங்களுக்கு அந்த இமேஜினேஷன் பவர் வந்து இல்லை. இந்த கற்பனை செய்து எழுதுற தமிழ்ல எழுத விட்டா கூட நார்மலா தான் எழுதுறீங்க, கிரியேட்டிவிட்டியா எழுதுறீங்க. ரைட், அதுகளை கொஞ்சம் வளர்த்து கொண்டீங்கன்னா சரி. அப்ப முக்கியமான விஷயம் அடுத்த எழுத என்னண்டு, ஐ என்ஜாய்ட் ஸ்நாக்ஸ்.
ரெயினில் போய்க்கு அதை கடிச்சோண்டு போகிறதான். அப்போ அதை எழுதுறது ஸ்நாக்ஸ். என்ஜாய் ஸ்நாக்ஸ் and sometimes coffee or tea or ஏதாண்டு and tea, right? Tea. While sitting, while sitting. இதன் ட்ரெயின் ஜேர்னின்றது அதை பற்றி தான் எழுதணும் மோஸ்ட்லி. while sitting by the window, window, விண்டோக்கு பக்கத்தில் இந்த மாதிரி. அப்போ நாங்கள் இது வந்து சந்தோஷமா இருந்ததுன்னா made which made me, made the and வரும் made the journey, journey, made the journey more fun, more fun. நல்லா இருந்தது. இப்படிதான் என்ஜாயிங் அந்த ட்ரெயினை பற்றி எழுதுறதுல இப்படிதான் எழுதுவோம். ஸோ ஃபைனலி we will return, we will return on the same day. என்ன சும்மா இதெல்லாம் கற்பனை, உடனே திரும்பி வரையில கண்டிக்கு போயிட்டு இங்கே ஓனியாலே ஏன்னா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. ரைட், we will return இல்லை we returned வரும். சரி sorry sorry, we returned என்ன past tense, எல்லாமே past tense. சரியா? அப்ப we returned on the same day. இந்த கடைசியா it was an enjoyable journey, enjoyable journey, an enjoyable train journey. என்ன முடிக்கிற train journey in my life, in my life. இப்படி ஆக்கபூர்வமா நல்ல ஸ்டாண்டர்டான பேராகிராஃபை கிடைக்கிட்டீங்க. ஒன்று இதுல எதுல ஸ்டார்ட் பண்ற பிள்ளைகள் அதுல தான் முடிக்கும். சரியா? என்னத்துல ஸ்டார்ட் பண்றோமோ, அதாவது ஜேர்னியில ஜேர்னியை பற்றி முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ், அதே மாதிரி முடிக்கைகளையும் அந்த ஜேர்னியை பற்றி சொல்லி முடிக்கிறதான் பொருத்தமானதாக இருக்கு. இதுல ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50 வேர்ட்ஸ் இருந்தா இனஃப். கணக்கு எல்லாம் எழுதி நிறைய எழுதி விடுவோம், வர்றது வரட்டும் உண்டு அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. அதோட பேராகிராஃபை பிரிக்கக்கூடாது, எழுதி கொண்டிருக்க ஷார்ட் பேராகிராஃப் பிரிக்கக்கூடாது. ஓகேயா? ஸோ இது முக்கியமான விஷயம், பேராகிராஃபை பிரிக்கக்கூடாதுன்றது. அடுத்தது ஃபேவரைட் ஃபுட்டை உங்களுக்கு எழுதி பார்ப்போம். இந்த ரைட்டிங் பார்ட் தான் எங்களுக்கு பெரிய சிக்கலாகும் கொடுக்குறது. அப்போ நாங்கள் எழுத தான் எங்களுக்கு அது சரியாக வரும். அப்போ ஃபேவரைட் ஃபுட் வந்து அடுத்த ஹீடிங் போடுங்க, ஃபேவரைட் ஃபுட். நம்மளாக நாங்களே இதை எழுதலாம் என்ன. அப்போ நாங்கள் we can start with இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ் வந்து அந்த ஹெடிங்ல இருந்தே தொடங்குவோம். மை ஃபேவரைட் ஃபுட் இஸ், மை ஃபேவரைட் ஃபுட் இஸ் பிட்சா. போடுறேன் சும்மா போடுறேன் பிட்சா. ஐ லவ் இட்ஸ், ஐ லவ் அதில் தன்மை எழுதணும். இட்ஸ், ஐ லவ் இட்ஸ் சாஃப்ட் பேஸ். சில நேரம் அந்த இட்டாலியன் பீட்சா இருக்கும், அது கொஞ்சம் பஃபாக இருக்கும். பீட்சா சாப்பிட்றாங்களுக்கு தெரியும். இந்த பேன் பீட்சா அதுகள் வந்து சாஃப்டாக இருக்கும். அப்போ இட்ஸ் சாஃப்ட் பேஸ். மெல்ட் சீஸ், இப்போ டொமினோஸ் அதில் பார்த்தீங்கன்னா நல்ல சீஸ் போடுவான். சரியா? மெல்ட், சரியா, மெல்ட் சீஸ். நாங்கள் எங்களோட வாழ்வியல்லாம் பிள்ளைகள் இங்கிலீஷ் வந்து நாங்கள் நார்மலாக எங்களோட லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை தான் நாங்கள் அதுக்குரிய வொக்காபுலரிஸ் தான்
சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணால் தான் எங்களுக்கு ஈஸியாக அதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ மெல்டட் சீஸ்ன்னு போடுவோம் என்ன, மெல்டட் சீஸ் அதுதான் ஓகே இருக்கு. மெல்டட் சீஸ் அண்ட் அண்ட் delicious 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 toppings like toppings என்ன மேல போடுற அந்த விஷயங்கள் toppings like vegetables 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 and chicken chicken vegetables and chicken. It smells it smells so good, so good when it's when it's it is in what woman, it is hot and fresh. சூடாக இருக்க கேட்கல, ஃப்ரெஷ்ஷாக இருக்க கேட்கல, அது வாசம் வந்து வித்தியாசமாக இருக்கு, நல்லா இருக்கு. ரைட். ஆல்தோ இதை நான் நெகட்டிவிட்டின்னு சொல்ல போகிறேன். ஆல்தோ இட்ஸ் tasty, although it is tasty, it is tasty to eat. Command word. It's definitely, it's definitely bad for the health, right? Health, because because spelling and not even edible, because this is fast food. And இதையும் போட்டுட்டு நாங்கள் தொடர போகிறோம். எப்போ சாப்பிட இதை விருப்பம் இந்த மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் போடலாம். ஐ என்ஜாய் என்ன வேட பாவிக்கலாம். ஐ என்ஜாய் ஈட்டிங், ஐ என்ஜாய் ஈட்டிங் pizza அல்லது ஈட்டிங் இட் with my family and friends in Pizza Hut என்ன பண்றான், Pizza Hut அது கடையில பேர். சரியா, அப்புறம் கடைசியாக நாங்கள் முடிக்கலாம். Pizza always makes me happy, even though it's costly. கொஞ்சம் காசு கூட தானே pizza, அதையும் போட்டு even though it's costly. Pizza is my all time favorite food. என்ன முடிக்கும். இப்படி பீட்சா மட்டும் இல்லை, வேற என்னென்ன ஃபுட்டுனாலும் எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. பட் எங்களுக்கு
சென்டென்ஸ் தான் முக்கியம். இப்போ நார்மலாக அப்படியான ஃபாஸ்ட் ஃபுட்டு அல்லது நாங்கள் எழுதுவோமா இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் வேர்டிங்ஸ் வர்றது சந்தர்ப்பம் இருக்குது. சென்டென்ஸை மேக் பண்ணுறது ஈஸி. நான் இதை எழுதுங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஷார்ட் பேராகிராஃப் எழுத போகிறோம். ஏன்னா எழுதாமல் அது ஷார்ட் பேராகிராஃப் தானே அப்புறம் எழுதுவோம்னு விட்டுட்டு போய்த்தான் எங்கள் ரைட்டிங் பாடு மார்க்ஸ் வரையில். சரியான அப்போ அதுகளை எழுதி பார்க்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியான ஓகே. இப்போ 2 பேராகிராஃப் நான் சொல்லி தந்திருக்கிறேன். அந்த ஐடியாவும் உங்களுக்கு சொல்லி தந்தேன். தனியாக பேராகிராஃபை மட்டும் தந்தோடு விடலாங்க. நண்டா நீங்கள் அதை வாசிக்கவே மாட்டீங்க. நான் உங்களுக்கு ஐடியாவும் தந்திருக்கிறேன். இந்த மைண்ட் மேப்பை போட்டு எப்படி எழுதுறதுன்னு சொல்லி. கூடுதலாக இப்போ இந்த கைடட் ரைட்டிங் இந்த மாதிரி நான் இப்போ எஸ்ஏ எழுதிட்டேங்க 3 வே ஆஃப் ரைட்டிங் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அப்போ அதில் சில விஷயங்கள் இப்போ ஷார்ட் பேராகிராஃபை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு டெம்ப்ளேட்டை வச்சிருக்கிறது. சரியா இப்போ நம்ம ஜேர்னி டு கேண்டின்னா இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய மாதிரி பிட்சாண்டா பிட்சாக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது ஒவ்வொரு விஷயங்களை மாற்றி ரிலேட்டட் டு த ஃபேவரட் ஃபுட் ஆஃப் யூஎஸ் அதை வந்து மாற்றி விட்டா சரி சில விஷயங்களை மாற்றி அது இந்த கைடட் ரைட்டிங் மாதிரி நாங்கள் அதை செய்து பழகலாம். ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி கொண்டு போகிறது. டென்சஸ் மாறாது. அப்போ அப்படியான சில ப்ராக்டிஸையும் செய்ய போகிறோம். எஸ்ஏக்கு பிள்ளைகள் ஒரு 10 மார்க்ஸ் எடுத்தால் காணும். அது 10க்கு 15க்கு 15 எடுக்கணும் இல்லை அப்படி எடுக்கவும் இல்லாது. சரியா ஒரு 10 மார்க்ஸுக்கு ட்ரை பண்ணணும் நாங்கள் என்ன காணும். அது பிரச்சனையே இல்லை. இப்போ கனவேட்ட கம்ப்ளைண்ட் வந்து எஸ்ஏ எழுத தெரியாது அதை மார்க்ஸ் குறைஞ்சு அப்போ மற்ற கேள்விகள் எல்லாம் வடிவா செய்கிறோமா நாங்கள் என்ன கேட்டால் இல்லை. அப்போ அந்த கேள்விகளை வடிவாக பிளான் பண்ணி செய்து போட்டு பிறகு கடைசியில் எஸ்ஏல மீன கேட்டோம்னா எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தனியாக எஸ்ஏயை மட்டும் எடுத்து எடுக்க போகிறதில்ல தானே நாங்கள் அதை கிளியராக புரிஞ்சு கொள்ளணும். பட் ரைட்டிங் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதால நான் இவ்வளவு மினக்கட்டு எழுதுறதுக்கு காரணம் அதுதான். ரைட்டிங் பார்ட் எழுத அடிக்கு மார்க்ஸ் ஏ வரவே வராது. அது சி அல்லது எஸ் தான், எந்த மாற்றமும் இல்லை. ரைட்டிங் பார்ட்டை நீங்கள் எழுதியே ஆகணும் திரும்ப திரும்ப. இதுவும் இப்போ கடைசி காலத்தில் அதாவது ஒரு 40 நாள் இருக்கத்தனையா நாங்கள் ரைட்டிங் பார்ட்டை கூட ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டர். ரைட். அப்போ என்ன சொல்லுங்க நாங்கள் சில பேர் பேசிக்காக சின்ன வயசுலேருந்தே படித்தோன்னு வந்திருப்போம் இங்கிலீஷ். அவைகளுக்கெல்லாம் எழுதுறது பெரிய ஒரு இதாக இருக்காது, ப்ரெஷராக இருக்காது. பட் கொஞ்சம் இடையில இருந்தால் இங்கிலீஷை படிக்க வலிக்கிட்டாக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். என்ன நாங்கள் இங்கிலீஷில் நம்ம எழுதி பார்க்குறேன். ஸோ அவைகளுக்காண்டிய விஷயம்தான் இந்த இது. இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்னா we have successfully completed the part 1 of this paper. பாருங்க நீங்கள் அதில் பிரிண்ட் எடுத்து வந்தீங்கன்னா தெரியும் நல்ல எல்லாம் பேர்த்தான பேப்பர்ஸ் அவ்வளோ செய்தவண்டாலே எங்களுக்கு பயங்கர வெற்றி. ரைட். இப்போ நாங்கள் செகண்ட் பார்ட்டுக்குள்ள போக போகிறோம். செகண்ட் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் கொஷனை நீங்கள் செய்தவனான்னு வந்திருப்பீங்க. வந்தால் தான் நல்லா எப்படி இருக்க போகுது. செகண்ட் பார்ட் பேப்பர் ப்ராக்டிஸ் பேப்பர் 1 டெஸ்ட் 9. நான் ஏற்கனவே சொன்னேன் டெஸ்ட் 9ன்றது வந்து வேர்ட் கிளாஸஸ் ரேஸ் பண்ணி வர ஒரு கேள்வியாக இருக்கும். சரிதானே. இது உண்மையிலேயே அந்த இதை பேஸ் பண்ணி அடிச்சிருக்கலாம். பாஸ் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி அடிச்சிருக்கலாம். ரீட் த டெக்ஸ்ட் அண்ட் அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் given within brackets. இந்த டெஸ்ட் நான் என்ன செய்யறதுக்கு சில ஐடியாக்கள் நான் சொல்ல போறேன். எப்படின்னா சில வே ஆஃப் ரைட்டிங், அதாவது என்ன நாங்கள் அதை வே ஆஃப் சால்விங் திஸ் கொஷின் என்று பார்த்தோம்னா அதில் நாங்கள் கொஞ்சம் நாங்கள் சில விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதாவது 20 to 40 மார்க்ஸ் எடுத்தாக்களை வந்து எஸ் எடுக்கவும் விடக்கூடாது, டபிள்யூ எடுக்கவும் விடக்கூடாதுன்ற ஒரு மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் வட மாகாணத்துக்குள்ள செய்ய போகிறோம். இப்போ எக்ஸாம் எழுதுகிற ஆக்களுக்கு இல்லை ஆல்ரெடி எல்லாமே ரெடி. அப்போ அதை இனி எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, இனி தான் நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ அந்த வியூவில் நாங்கள் சில கேள்விகளை எப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் என்ற மாதிரியான சில பிளான்கள் வச்சுருக்கிறோம். அதில் அந்த ப்ரெசன்டேஷனை நான் உங்களோட ஷேர் பண்ணி அதை செய்வேன். ரைட். அது வரைக்கும் இதை வந்து வேர்ட் கிளாஸஸ் ஞாபகப்படுத்தி இந்த கேள்வியை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். என்ன கேள்வி பேப்பரை நான் திருத்தேக்கில் பார்க்குறேன்.
இதுக்கு 3 மார்க்ஸ் தான் வந்திருக்கு. கூடுதலா 3 மார்க்ஸ் தான் எடுக்கிறாங்க. 5 மார்க்ஸ் எடுக்கிறது குறைவா இருக்கு. கொஞ்சம் கெட்டிக்கார பேப்பர்லாம் 5 கஞ்சி எடுக்கு. ரைட். இதுல நீங்க விடுற பிழை என்னன்னா ஃபுல்லா வாசிச்சு விளங்கி கொள்ளணும்னு யோசிக்கிறது. அப்படி தேவையில்லை. பாருங்க. Animals are wonderful, lovable, and sometimes cruel and fearful. Don't worry about the meaning. அதை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. But people rear them for various. இங்கே தான் எங்களுக்கு தேவை. இந்த blank முன்னுக்கு இருக்கிற அந்த வேரியஸ்ன்றது வந்து ஓயூஎஸ்ல முடிகிறபடியா இது அஜெக்டிவ். இதை மார்க் பண்ணுங்க. அஜெக்டிவ் வந்து இதை மார்க் பண்ணுறோம். இது வந்து ஏடிஜேன்னு போடுவோம். சரி. ஓகே. இது ஏடிஜேன்னு போட்டு அஜெக்டிவ் வந்தா வேரியஸ் இங்கால பர்பஸும் இருக்கு, நவுனும் இருக்கு. வேரியஸ் பர்பஸ்ன்னு வரலாம். வேரியஸோட இன்னொரு அஜெக்டிவே நாங்க சேர்க்கலாம். வேரியஸ் யூஸ்ன்னு டெஃபினட்டா வராது. வேரியஸ் யூஸ்ன்னு வராது. யூஸ் பர்பஸஸ்ன்னு வராது. யூஸ்ட் பர்பஸஸ்ன்னு வராது. வேரியஸ் யூஸ்ஃபுல் பர்பஸஸ் இப்படிதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம். எலிமினேட் பண்ணிட்டானே. உதாரணமா நாங்க எம்சிக்யூஸ் செய்ய we just eliminate the answers first. We don't need to find out the correct answer. First of all, we should understand the wrong answers. Wrong answer, we should choose the wrong answers. Wrong answers தான் நாங்க choose பண்ண வேணும். choose பண்ணி wrong எல்லாத்தையும் eliminate பண்ணிட்டோம்னா we can get the correct answer, right? So அதுதான் எங்களுக்கு தேவையான useful என்றதான் இங்க correct ஆயிருக்கு. நாங்கள் we just eliminate use and used. உங்களுக்கு தெரியணும் ஒரு சென்டென்ஸ்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட அட்ஜெக்டிவ்ஸ் நாங்கள் என்ன செய்யலாம்னா போடலாம் வித்தவுட் கமாஸ். கமாஸ் இல்லாம வேரியஸ் யூஸ்ஃபுல் வேறுபட்ட அல்லது மாறுபட்ட பயனுள்ள அதெல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். எப்படியான நோக்கங்கள்ன்றது எங்களுக்கு நவுனா இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம். அனிமல்ஸ் ஆர் chiefly killed for their meat. இப்போ கூட குட்டடியில பார்த்தேன்னு அந்த ஒரு நாயை தூக்குல போட்டிருந்தாங்க. சரி, இந்தியாவில பக்கம் முல்லைத்தீவு பக்கம் ஒரு நாய் வந்து 15 ஆடோ 13 ஆடோ கடிச்சிட்டுதாங்கன்னு சொல்லி அந்த இதுல கடுப்புல வந்து நாயை வந்து கைத்தால கட்டி தூக்குல போட்டு விட்டாங்க. ஸோ அப்படி எங்களோட மனுஷர் தான் மிக கொடிய மிருகம். அப்ப அது அப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்காங்க. நாயன்னா கடிக்கும் என்றது வந்து இயல்பான விஷயம். அது அப்புறம் நாங்கள் அதை கடிக்கக்கூடாதுல்ல. அப்படியான சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அனிமல்ஸில் எப்படியான வேலையில செய்யுது. சில நாய்க்கு எப்படி தொறைகிறது கண்டதாலையும் அறிஞ்சு அதை காலை உடைச்சு அதை நொண்டி கொண்டு திரியும், வாகனங்களால் அடிச்சு விடுறது. ஸோ அப்படியான வேலையெல்லாம் செய்கிறார்கள் இருக்கு. ஓகே. ஸோ தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்ஸ் ஆஃப் த பாடி பார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக, அதாவது சில நேரம் செம்மறி ஆடுல எல்லாம் ஃபுல்லாக வலிச்சு அதை இது செய்யுது. அப்படியெல்லாம் நாங்கள் செய்யறது. லெதர் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் அனிமல்ஸ்ல இருந்தேன். சரிதான். சில பேர் வெஜிடேரியனாக இருந்து அந்த அனிமல்ஸ் ப்ராடக்டை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி, அது அபாவம் என்று யோசிக்கிறது. ரைட். ஸோ ஃபுல் ஸ்டெப்பு பிறகு obtains வராது, obtained வராது. இதுதான் ரிஜெக்ஷன். ரைட். ஏன்னா obtained long lasting obtaining we can start the sentence with ing. அதங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ing formula we can start. Obtaining long lasting flexible and attractive leather from hides involves a series of chemical process. The skins are soaked in chemicals too. எப்பவுமே பிள்ளைகள் டூன்னு வந்தா எங்களுக்கு வேர்ப் பண்ணான் வரும். ஆனால் இங்கே 2 ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கிறபடியா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இதுதான் ஆன்சர் அல்லது இது ஆன்சராக போட்டாலும் ஓகே. டு ரிமூவ் தான் வரப்போகுது.
அப்போ இதில் இது பிரிண்டிங் மிஸ்டேக் இது இப்போ ரிமூவ்டுன்னு வந்திருக்க வேணும் இது. சரியா, இதை நீங்கள் பென்சிலாலேயோ பேனையாலேயோ எழுதி விட்டுங்க. அதில் ரிமூவ்டுன்னு வந்திருக்க வேணும். ரிமூவ்டு ரிமூவிங்னு போட்டது அது சம்திங் இஷ்யூ. எப்பவுமே டூ வந்தா பிள்ளைகள் இது முக்கியமான ஒரு மந்திரம். நான் அடிக்கடியே சொல்ற விஷயம் இதுதான். டூ பிளஸ் வேர்ப் வந்தான். சரியா, டூ பிளஸ் வேர்ப் பண்ண அதை மறக்கக்கூடாது. சரி, இந்த கேள்வியில டெஸ்ட் 9 எடுத்து பாருங்க. இந்த டூ பிளஸ் வேர்ப் ஒன் இல்லாத கேள்வியில் இப்போ டேர்ம் எக்ஸாம் கூட நடந்தது, அதில் கூட டூ பிளஸ் வேர்ப் ஒன் இருக்கு. அப்போ இப்படியான டெக்னிக்கலை பயன்படுத்துங்க பிள்ளைகள், அதான தேவை. வேற ஒன்றும் வாசிக்க தேவையில்லை, புதுசாலாம் படிக்க தேவையில்லை. பாருங்க, தொடர்ந்து தே ஆர் டேஸ் அண்ட் ஸ்கிராப்ட் அண்ட் இருக்கு பாருங்க. இதை வச்சுக்கோனே நீங்க முடிவெடுக்கலாம் என்ன விட வர போகுது. இங்க அண்டுக்கு அங்கால ஸ்கிராப்ட் அண்ட் இருக்குது. ஸோ தட் ரைட் அண்ட் ஸ்கிராப்ட் இது ரெண்டுமே வராது. சரியா, ஏன் ட்ரைஸ் வராதுன்னா இங்க ஆ இருக்கு. ஆ இருந்தா உண்டு ஐஎன்ஜி வரணும். அப்பன் இல்லாட்டிக்கு வேர்ப் 3 வரணும். வேர்ப் பண்ணோ அல்லது இஎஸ் சேர்ந்த விஷயம் வேர்ப், அதுவும் வேர்ப் பண்ணான், அதுவும் வரவே வராது. இந்த ஆவன் கண்டுபிடிக்கவே மாட்டோம் எக்ஸாம்ல. தே தானேன்னுட்டு ட்ரை தே என்ன ப்ளூரல் தேக்கு ட்ரை என்று போட்டுட்டு போயிட்டே இருப்போம். நாவை கண்டுகொள்ளவே மாட்டோம். அவசரமா செய்கிறது. கொஞ்சம் வாசி, கொஞ்சம் லைட்டா வாசி. வாசிச்சுன்னா இதை விட கஷ்டமான கேள்வியெல்லாம் நாங்கள் வேற பாடங்கள்ல செய்கிறோம். அதோட அப்படியே இது ஒரு கேள்வியா. ரைட், அதுதான் முக்கியம். இந்த சின்சியரா வாசிக்கிறேன் நான் பார்க்கணும். இங்கிலீஷ் பேப்பரை கொடுத்தோன்னே ஒரு தரம் வாசிக்கிறதே இல்லை, அங்கங்க பார்த்து கொண்டு இருக்கிறது. சின்சியரா உண்ட பேப்பர் உண்ட மார்க்ஸ் உனக்குரிய ரிசல்ட்ஸ் வர போகுது. அதுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வாசிச்சேன்னா கட்டாயம் உனக்கு மார்க்ஸ் கூடும். அதுதான் முக்கியம். கன்சன்ட்ரேஷன் வட்டிவா அதோட மினக்கடம் கொஞ்சம் மினக்கட கட்டாயம் உனக்கு மார்க்ஸ் வரும். வரவே வராது இல்லை. மேஜிக் ஒன்றும் இல்லை இங்கே. புதுசாக என்ன மேஜிக்கா செய்கிறோம் இல்லை. எல்லாமே விஷயம் படித்த விஷயங்கள்லாம் வேற போகுது. அடுத்த டைஸ் ஆர் யூஸ்ட். அப்போ யூஸ்ட் என்ன மாதிரியான விஷயம் என்று நாங்கள் எழுதவான். அப்போ யூஸ்டுன்னு வரைக்கும் வேரியஸ்லி என்று போடுவோம். ஏன்னா யூஸ்டுன்றது இது தானே, அட்வர்ப் தானே, சாரி வேர்ப் தானே. அதனால அட்வர்ப் என்ற பாவிக்க used, dice are used variously to color the leather. கொஞ்சம் வெரைட் என்னும் வராது. ஏன்னா யூஸ்ட் இருக்கிறபடியா வெரைட் என்று வராது. வேரியஸ் வராது. ஏன்னா இங்கே நான் ஒன்றும் இல்லை. டைஸ் ஆர் யூஸ்ட் வேரியஸ் என்று எழுதலாதானே. அதால ஆன்சர் இதுதான், வேரியஸ்லி என்று வரப்பு. டெஸ்ட் 9 பொறுத்தவரை இப்படிதான் கேள்வி வரப்போகுது 100%. நீ வந்து வடிவா இது சரியன்னா எழுதலாம், ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஓகே, ஸோ இப்படியான கேள்வியெல்லாம் இப்போ இதில் இருக்கிற எல்லா கேள்வியும் நான் இப்படி விளங்கப்படுத்தி செய்யல. உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். உங்களை டவுட்ஸ் எதாவது இருக்கா? இப்போ நாங்கள் அடுத்த வேலைக்கு போவோம். அடுத்த வேலை என்ன இருக்குன்னா டெஸ்ட் 9, டெஸ்ட் 10. டெஸ்ட் 10 வந்து கிராமட்டிக்கல் கொஷின். இப்படியான கேள்வி வரைகளை எல்லாரும் சஃபர் ஆகிறது. நம்ம முதலாவது வேலை சஃபர் ஆகவே தேவையில்லை. Read the following text and fill in the blanks with the correct form of the verb given within brackets. Glass is more difficult to. டூ அண்டா அப்படியே மேற்கண்டு போட்டு விட வேண்டியானே. வேறு ஏதாவது ஃபார்ம்ஸ் வேறுமா? வேறுங்க. டூ ப்ளஸ் வேர்ப் பண்ணல, நாங்கள் 2 மார்க்ஸ் எடுத்துட்டோம். பாஸ் பேப்பர்லேயே இருக்கு. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. பாஸ் பேப்பர்லேயே நீங்கள் டூ ப்ளஸ் வேர்ப் பண்ண தெரியுங்க, 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கிளாஸ் வந்து மேக் பண்ணப்படாது. மேக் பண்ணப்படுமாண்டா மேக் பண்ணப்படும். அப்போ கிளாஸ் வாஸ் மேட் என்ன பாஸ்ட் டென்ஸ் என்னபடியா வாஸ் மேட். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. நான் செய்கிறபடியாவா? இல்லை, எல்லாரும் இதே மாதிரி செய்யலாம். ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும். கிளாஸ் வாஸ் வைன் கிளாஸ் வாஸ் மேட் பையன் வந்தாவே ப்ளோவிங் தான். ஐஎன்ஜி ப்ளோவிங். பை வந்தா, ஃபோ வந்தா, இன் வந்தா ஐஎன்ஜிஎஸ் போட்டுட்டு போக வேண்டியது. சரி, அடுத்த ப்ரெஸ் மாடியூலிங்
இஸ் வாஸ் இல்லை இஸ் இங்க எப்பயும் நடக்குது இசன் சரியா இசன் பி பி என்று பிராக்கெட்டுக்கு தான் இஸ்ஸை போட வேண்டிய அல்லது ஹேஸ் பீனோ ஹேவ் பீன் அதுகள் வரப்போகுது இல்லை வாஸ் வரும் திரும்ப பாருங்க கிளாஸ் ஒர்க்கிங் டூல்ஸ் இன்க்ளூட் below pipe, rod, tongs. The glass was originally melted in a crucible. Later, they used இதையும் வாஸ் போட்டு விடலாம் இதை வாஸ் அந்த போட்டால் தான் நல்லா போடும் ஃபர்ஸ்ட் மாடியூலிங் வாஸ் அண்ட் ஈவன் மோர் மாடர்ன் டெக்னிக் ஏன் தான் ஈஸ் போட்டேன்னா இது ஓகே கரெக்ட் ஆன்சர்ஸ் கரெக்ட் நான் எல்லாமே ஃபாஸ்ட் டென்ஸாக வரபடியே இதை வாஸ் வந்து போடுவோம்னு யோசிக்கிறேன் if silica is melt and allowed to cool slowly, the result is glass. Glass is more difficult to make than pottery, and the first glass containers did not appear until 1500 BC. Glass was made then by melting raw silica held by a thread of other side was made then sand. இப்படி வாட்சி பார்க்கணும் it was not until 1350 BC that the technique of blowing glass was developed. A wine glass was made by blowing melt glasses in mold, adding a steam, shaping the food and trimming. Press molding was and போடுவோம் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் இருக்கக்கூடிய வாஸ் ஆனால் இது ஒரு டெக்னிக் கண்டபடியா மாடர்ன் டெக்னிக் கண்டபடியா நாங்கள் ஓகே இது ஓகே ஐ ஜஸ்ட் ஃபைனல் த கிளாஸ் ஃபைனல் த ஆன்சர்ஸ் இஸ் லைக் இஸ் த கரெக்ட் ஆன்சரா இப்படி தான் நான் பார்க்குறது யோசிச்சு பார்க்குறது சரியா சில நேரம் எங்களுக்கு எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறபடியா ஓசை போடுவோமா இப்போ நான் யோசிச்சேன் பாருங்க அது மாதிரி நீங்கள் யோசிக்கணும் இப்போ எல்லாமே ஓஸ் இருக்கு இதுன்னு இருக்கு அந்த எங்களுக்கு தீர்மானிக்கிறது இங்கே என்னன்னா இந்த மாடர்ன் டெக்னிக் வந்து பாஸ்ட்ல இருக்காதானே இருந்தா நாங்கள் இது செய்ய மாட்டோம் இப்போ ப்ளஸ் மோல்டிங் வந்து ஒரு மாடர்ன் டெக்னிக்கா இருக்குது இப்பயும் இருக்குது அந்த மாதிரி தான் நாங்கள் இதை எடுக்க வேணும் லேட்டர் தே யூஸ்ட் அதுக்கு பிறகு லேட்டர்னு நாங்கள் ஃபியூச்சர் வருமோன்னு யோசிக்கிறது தே வில் யூஸ் பெல் அண்ட் கார்ன் ஏற்கனவே பயன்படுத்திட்டினா இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற கொஞ்சம் பின்னுக்கு நடக்கிற விஷயம் சரியா அப்ப அதாலதான் நாங்க லேட்டர் தே யூஸ்டு போடுறோம் அப்ப லேட்டர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணும் அது ஃபியூச்சரான்றது கன்ஃபியூஸ் பண்ணும் அப்ப இது கொஞ்சம் இந்த இப்படி கிராமட்டிக்கல் வழி எல்லாரும் செய்ய சொல்லி என்னோட கேட்டவை நிறைய இல்லைன்னா பிளவர்றது கூடவா இருக்கு என்றது எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கம்ப்ளைனாகவும் இருக்குது இதுக்கு நாங்கள் நல்ல கிராமர்ல கிளியரா இருக்கோம் கிளியரா இருக்கணும் என்றால் தான் இதை நாங்கள் சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய கேள்வி பிளான் பண்ணி வச்சுக்கிறோம் இதே மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ள வந்து அதை கொண்டு வந்து போடுற மாதிரி நீங்கள் டோன்ட் வரி அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அது ஒரு ஒரு கிளாஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக இந்த வேர்ப் அப்படி நாங்கள் வந்து சூட்டபுளாக ஃபிட் பண்ணுறோன்ற விஷயத்தை நாங்கள் ஃபுல்லாக படிப்போம் ரைட் ஓகே இப்போ நாங்கள் வி ஹேவ் கம்ப்ளீட்டட் till test 10 right test 10 வரைக்கும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் நாளைக்கும் இருக்கு கிளாஸ் தயவு செய்து எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க நாங்கள் மிச்ச கேள்வியை பார்ப்போம் டேக் கேர் ஹேவ் அ நைஸ் டே